கைஸ், நான் இந்த ஜூடியோ விளாக் போட்டதுலேருந்து நிறைய பேர் வந்துட்டு சேலமில் இருக்க அன்லிமிட்டெடுக்கு போயிட்டு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சரி, நீங்கள் சொல்லி கேட்காமையா, அதனால் இன்னைக்கு அன்லிமிட்டெட் தான் போக போகிறேன். வாங்க போகலாம். கைஸ், ஃபைனலி நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரியே ஐ எம் ஹியர் அட் சேலம் அன்லிமிட்டெட். மேலே தெரியுதா? வாங்க உள்ளே போயிட்டு ஒரு அலசி பார்ப்போம். நீங்கள் எல்லாரும் சொன்னீங்கன்னு திபுன்னு வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்த அப்புறமேட்டு எங்கே மென்ஸ்க்கு எங்கே உமன்ஸ்க்குன்னு கூட தெரியல. இங்கே மென்ஸ்க்கு எங்கே? 3rd ஃப்ளோரா? தேங்க்யூ. கேட்டிங்களா ஃபாலோவர்ஸா? ஃபைனலி மென் செக்ஷனுக்கு வந்துட்டேன். இதோ இங்கே தான் இருக்குது. ஓ, இந்த செக்ஷன் ஃபுல்லாக வந்துட்டு மென்ஸ்க்கு. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னால் கேஷுவலாக வந்துட்டு வீடியோ எடுக்கவே முடியல. ஏன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்களா, எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அதனால் ஒரு மாஸ்டர் பிளான் இல்லை மாஸ்டர் மகேந்திரன் மாதிரி ஒரு சோலார் பேனல் பிளான் ஒன்று போட்டிருக்கேன். என்னன்னா, இப்போ அந்த காதில் வந்துட்டு இந்த பட்ஸை போட்டு போகிறேன். காதில் என் ஃப்ரெண்ட் இருக்கான், அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இப்போ நான் ஷாப்பிங் பண்ண போகிறேன். சொல்கிறான் மச்சான். அக்கா, இதில் இருக்க ஷர்ட் ப்ரைஸ் எல்லாம் எம்ஆர்பி தானா இல்லை அதுலேருந்து ரெடியூஸ் ஆகும்? எம்ஆர்பி தான். ஓகே. ஏன் என்னை ரவுண்டு கட்டுறாங்கன்னு தெரியலையே. அந்த பக்கமும் இந்த பக்கமும் கேஷுவலாக இருக்கும். ஷர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதோ இந்த அளவு கலெக்ஷன் இருக்குது. லைக் இங்கேருந்து இங்கே இது வரையும் இருக்குது கலெக்ஷன்ஸு. ரைஸ், இந்த பேண்ட் செக்ஷன் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் எப்படி கவர் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே ஏதோ 3000 ரூபாய்க்கு வாங்கினா 3000 ரூபாய்க்கு ஆஃப்னு சொல்லி நிறைய பேர் என்னோட கமெண்ட் செக்ஷனில் போட்டே இருந்தீங்க. அது எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டு சொல்கிறேன் வாங்க. அக்கா, இங்கே அந்த 3000 ஆஃபர் இருக்குல்ல, 3000க்கு போச்சு, அது எந்த மாதிரி ஒர்க் ஆகும்? ஆக்சுவலாக அந்த ஆஃபர் எந்த மாதிரி கிளைம் ஆகும் அப்படின்னா, நீங்கள் எந்த அன்லிமிட்டட் ஷோரூம் போனாலும் பின்னாடி மேலே இந்த ஃப்ளாட் 50% போட்டிருக்குல்ல, அந்த டேக்லேருந்து நீங்கள் 6000 ருபீஸ்க்கு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 3000 பே பண்ணால் போதும். பட் அந்த மாதிரி டேக்லேருந்து எடுக்காமல் இந்த மேலே இருக்குல்ல 599 அதிலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் பேமெண்ட் தான் பண்ணணும். ஸோ எடுக்கும்போது இந்த ரெட் கலர் டேக் இருக்கக்கூடிய இதுவாக பார்த்து எடுத்துக்கலாம். அது மென்னு உமன் கிட்ஸ் எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 6000 பர்ச்சேஸ் பண்ணிட்டு 3000 மட்டும் பே பண்ணால் போதும். இப்படி தான் அந்த ஆஃபர் ஒர்க் ஆகும். ஷர்ட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஆஃப் ஹேண்ட் கலெக்ஷனு 499 ஸ்டார்ட் ஆகுது. பட் மெட்டீரியல் ஒன்றும் அந்தளவு நல்லா இல்லை ப்ரோ, சீரியஸ்லி. எனக்கு இந்த ஒரு ஷர்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை ட்ரையல் பண்ணி பார்க்குறேன், இருங்க ஒரு நிமிஷம். ஸோ இந்த ஒரு ஷர்ட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்தேன். அண்ட் இதோட ஃபிட் எப்படி இருக்குது, கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் எடுத்தேன். பிகாஸ் போட்டு பார்க்காம எதுவுமே சொல்லக்கூடாது இல்லை, அதனால தான் எடுத்தேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு சொல்கிறேன் வாங்க. ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி வெளியே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரையலுக்காக. இங்கே கலெக்ஷன்லாம் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, கலெக்ஷன்லாம் சீரியஸ்லி நல்லா தான் இருந்தது, அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. பட் என்ன அப்படின்னா, அதோட ட்ரெஸ்ஸோட மெட்டீரியல் எனக்கு வந்துட்டு பிடிக்கல. இப்போ நான் வந்துட்டு ஜூடியோட இந்த ஒரு ஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா இது வந்துட்டு 800, இதோட குவாலிட்டி நல்லா இருக்கு. பட் இதே குவாலிட்டி வந்துட்டு இங்கே 1500, அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வருது. அண்ட் ஃபைனலி இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, தி வின்னர் இஸ் கிளியர்லி ஜூடியோ. பிகாஸ் அங்கே எடுக்கக்கூடிய கிளாத் அண்ட் ப்ரைஸ் எல்லாமே ஒரு ஒர்த்தபுளாக இருக்கும். இங்கே எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரில, சாரி. அண்ட் என் விசுவாசம் ஜூடியோக்கு தான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.